வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏஎஸ்சி தமிழ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விவோ T4H அதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த ப்ரைஸுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு ஒர்த்தான ஃபோன்னு சொல்லலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6500 mAh பேட்டரி பார்த்தீங்கன்னா இருக்குது. வித் 44 volt ஃப்ளாஷ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. நிறைய விவோ ஃபோனுக்கே பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துட்டு 90 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜ் கொடுத்துறாங்க. ஆனால் இந்த பேட்டரிக்கு இது பார்த்தீங்கன்னா ஓகே மாதிரி தான் இருக்குது. மற்றும் ஃபண்டக்ஸ் OS 15 பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. எனக்கு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் OS வர பார்க்குது. இதோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6+128GB பார்த்தீங்கன்னா 14,499 பார்த்தீங்கன்னா வருது. அதுவே 8+128GB பார்த்தீங்கன்னா 50,499 பார்த்தீங்கன்னா வருது. அதுவே 8+256GB பார்த்தீங்கன்னா 17,499 பார்த்தீங்கன்னா வருது. இந்த ப்ரைஸுக்கு இது பார்த்தீங்கன்னா நல்ல நம்மள்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6+128GB வேரண்ட்டு. இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா 2 years ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 years செக்யூரிட்டி அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா வந்துடும். மற்றும் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Dimensity 7300 பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. இந்த ப்ரைஸுக்கு இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 6300 mAh தான் கொடுத்துறாங்க. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸர் ஓகே மாதிரி தான் இருக்குது. ஓகே இல்லை, ரொம்ப ஓகே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்றும் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 8 MP கேமரா பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. இந்த ஃபோன் நிறைய பேர் வாங்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் இந்த ஃபோனில் இருக்க பிரச்சனை என்னது அப்படின்னா LED டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. LED டிஸ்பிளே கொடுத்துருந்தாலுமே பரவாயில்ல மாதிரி தான் இருக்குது. பட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் 2 சிம் போட மாதிரி தான் இருக்குது. மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா இதை போட முடியாது. மற்றும் கேமரா பொறுத்த வரைக்கும் கேமராவில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆனால் OS பார்த்தீங்கன்னா கிடையாது. அதான் பார்த்தீங்கன்னா கேமராவில் பிரச்சனை. ஸோ இந்த 2 காரணத்துக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஃபோன் வாங்கண்டா அப்புறமா சொல்கிறாங்க. ஆனால் பட்ஜெட் ப்ரைஸிங்க்கு தேடுறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓகே தான் இருக்கும். உங்களுக்கு பேட்ரி பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். மற்றபடி டிஸ்பிளே ஒன்று கேமரா ஒன்று பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிடலாம். ஒரு கேமரா தான் முக்கியம், டிஸ்பிளே தான் முக்கியம் அப்படின்னா நம்ம வேறு ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா பார்த்தாகணும். மட்டுமேல பார்த்தீங்கன்னா 8 5G மாட் பார்த்தீங்கன்னா வந்துடும். Wi-Fi 6 இருக்குது. Bluetooth 5.4 பார்த்தீங்கன்னா இருக்குது. ரீஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120 Hz பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இல்லை ஆர்ஜின் OS வந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஸ்மூத்தாகும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்றும் இந்த ப்ரைஸுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்து. இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சோன்னா நினைங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபோன் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் கேமிங் கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. நிறைய பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். இன்னொரு நிறைய வீடியோ சந்திக்கலாம். டாட்டா.